ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியாவில் உள்ள அழகிய மலை வாழிடங்களும் தமிழ்நாட்டில் உள்ள மலை வாழிடங்கள் அவற்றின் புனைப்பெயர்கள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மலை வாழிடங்கள் பற்றி முக்கியமான கேள்விகள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வீடியோ முழுமையாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரணுனாக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மலை வாழிடங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள அழகிய மலை வாழிடங்கள் பார்க்கலாம். மலை வாழிடங்கள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சுற்றுலாத்தலமாக அதிகப்படியாக இருக்குது. அங்கே என்னன்னாக்கா குளிர் மிகுந்த பகுதியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சுற்றுலாத்தலமாக அங்கே போய் விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா கொடைக்கானல் மற்றும் ஊட்டி. இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநிலத்தில் இருக்கு. நைனிடால் பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கு. டார்ஜிலிங் பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு வங்காள மாநிலத்தில் இருக்கு. ஸ்ரீநகர் மலை வாழிடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. ஷில்லாங் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா மேகாலயால இருக்கு. ஷிம்லா எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இமாச்சல பிரதேச மாநிலத்தில் இருக்கு. மூணாறு பார்த்தீங்கன்னா கேரளால இருக்கு. காங்டாக் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம்ல இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் இருக்கக்கூடிய மலை வாழிடங்கள், அதோட மாநிலங்கள் தான் இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது. அடுத்ததாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மலை வாழிடங்களும் அதனோட புனைப்பெயர்களும் பார்க்கலாம். அடுத்ததாக மலை வாழிடங்கள் அவற்றின் புனைப்பெயர்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடங்கள் தான். இங்க மலை வாழிடங்கள் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்ல அதோட புனைப்பெயர்கள். ஊட்டினாக்கா அது என்னன்னு சொல்லுவோம்னா மலைகளின் ராணின்னு சொல்லுவோம். மலைகளின் ராணினா ஊட்டி. அதே போல கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா மலைகளின் இளவரசின்னு சொல்லுவாங்க. ராணினா ஊட்டி, கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா இளவரசி. இளவரசினாக்கா கொடைக்கானல். அதே போல ஏற்காடு பார்த்தீங்கன்னாக்கா ஏரிகளின் காடு தான் ஏற்காடு. அது என்னன்னு சொல்லுவோம்னா ஏழைகளின் ஊட்டின்னு சொல்லுவாங்க. ஏழைகளின் ஊட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு. ஏன் ஞாபகம் வச்சுங்க. அடுத்ததாக ஏலகிரி பார்த்தீங்கன்னாக்கா 14 கொண்டை ஊசி வளைவுகள் உடையது. 14 ஹேர்பின் பெண்ட் உடையது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏலகிரி. அடுத்ததாக கோத்தகிரி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பச்சை மலைன்னு சொல்றாங்க. வெள்ளையங்கிரி பார்த்தீங்கன்னாக்கா தெற்கின் கைலாஷ். இங்க சிவன் கோயில் இருக்கு, இது தென் கைலாயம் சொல்லுவாங்க. அதுதான் வெள்ளையங்கிரி. வெள்ளையங்கிரி என்னன்னு சொல்றாங்கன்னா தெற்கின் கைலாஷ்னு சொல்றாங்க. அடுத்ததாக கொல்லிமலை பார்த்தீங்கன்னாக்கா 70 கொண்டை ஊசி வளைவுகளுடன் கூடிய வாகன போக்குவரத்து பகுதி. கொல்லிமலையில எத்தனை ஹேர்பின் பெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 70 ஹேர்பின் பெண்ட் இருக்கு. இங்க ஏலகிரியில பார்த்தீங்கன்னா 14. அடுத்ததாக ஆனைமலை பார்த்தீங்கன்னாக்கா உயர் விளிம்பு உள்ள பகுதின்னு சொல்றாங்க. அடுத்ததாக மேகமலை பார்த்தீங்கன்னாக்கா உயர்ந்த மேகங்கள் குவியும் பகுதி. மேகமலைனாக்கா மேகம் அதிகமா இருக்குன்னு ஞாபகம் வச்சுங்க. மேகம் மலைக்கு மேல மேகம் வருது, அப்பனா உயர்ந்த மேகங்கள் குவியும் பகுதி. ஜவ்வாதுன்னா என்னன்னு சொல்ற? ஜவ்வாது மலை பார்த்தீங்கன்னாக்கா இயற்கையின் சொர்க்கம்னு சொல்றாங்க. இயற்கையின் சொர்க்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜவ்வாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.